கண்மணி அன்புடன்ல அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். இங்க கண்மணி வீட்டுக்குள்ள வந்ததையோட, இங்க பாட்டிக்கும் வெண்ணிலாவுக்கும் விறுவிறுங்குது. செம்ம காண்டாகுறாங்க. "பாட்டி, இவள என்ன பாட்டி பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு, "இவள விடக்கூடாதும்மா. நம்ம நேரா போய் கேட்போம் வா" அப்படின்னு 2 பேரும் போயிட்டு கண்மணிய உழுப்பு உழுப்புன்னு உழுப்புறாளுங்க. "ஓய் இங்க பாரு" அப்படின்னு கூப்பிட, காதுல வாங்காம அங்கிட்டு அது பாட்டுக்கு போயிட்டு பேக்க வச்சுட்டு வேலைய பார்க்க ஆரம்பிக்குது. வேகமா ஃபோன எடுக்குதுங்க. "நில்லுடி" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா நிறுத்துறாங்க. "என்ன? எனக்கு பேர் இல்லையா? அதென்ன ஏய், ஏய் நில்லுடின்னா என்ன அர்த்தம்?" "என்னடி நீ பாட்டுக்கு காதுல கேட்காம போற. இப்ப என்ன ரொம்ப திமிரா பேசுற? இது என் வீடு. யார் வீட்டுக்கு வந்திருக்க தெரியும்ல?" அப்படின்னு கேட்க, "யாரு வீடா? கேட்கணுமா? தெரியணுமா? அச்சச்சோ! எனக்கு தெரியாதே!" அப்படின்ட்டு, "இருங்க, இருங்க. இது யார் வீடுன்னு சொல்றேன். ஏய் இது என் வீடுடி. என் வீட்டுக்குள்ள நீ யார்டி வர்றதுக்கு?" அப்படின்னு சொல்ல, "இருங்க மேடம்" அப்படின்னு கால் பண்றாங்க. கரெக்ட்டா இங்க வக்கீலுக்கு தாங்க பண்றாங்க. இங்க போலீஸுக்கும் பண்றாங்க. வக்கீல் என்ன பண்றாங்க, டக்குன்னு போலீஸ்ட்ட குடுத்துடுறாங்க. ஃபோன வாங்கிக்கிட்டு ஹலோன்னு சொல்ல, "இது என் வீட்டுக்கு நீ ஏன்டி வந்த?" அப்படின்னு கேட்க, இவங்க என்ன பண்றாங்க, ஸ்பீக்கர்ல போடுறாங்க. "சார், இப்ப நான் கோர்ட் உத்தரவுப்படி புருஷன் வீட்டுக்கு வந்திருக்கேன். ஆனா ஏன் வந்திருக்கேன்னு கேட்கறாங்க. இது அவங்க வீடுன்னு கேட்கறாங்க. இப்ப நான் எங்க வீட்டுக்கு போகட்டுமா?" அப்படின்னு கேட்கல, "யார் கேட்கறது?" அப்படின்னு சொல்ல, தூக்கி வாரி போடுது வெண்ணிலாவுக்கும், பாட்டிக்கும். அது வந்து யாரும்மா? உங்க பேர் என்னம்மா?" அப்படிங்கிறாங்க. "இல்ல, நான் அன்பு பாட்டி தான்" அப்படிங்கிறாங்க. "அன்பு பாட்டியோ, வம்பு பாட்டியோ? என்னம்மா நடிச்சிட்டு இருக்க? கண்மணி உன் பேரன் பொண்டாட்டி தானே?" "ஆ ஆ ஆ ஆமாங்க சார். நீங்க?" "நான் எஸ்ஐ பேசுறேன்ம்மா" அப்படிங்கிறாங்க. "ஆ சொல்லுங்க சார், சொல்லுங்க" அப்படின்னு கேட்டா, "கோர்ட்ல ஆர்டர் வந்திருக்கு. தெரியுமா? தெரியாதா?" "ம் தெரியும்." "என்ன ஆர்டர் சார்? இட்லியா? தோசையா?" "ஏய்!" அப்படின்னு கோவம் வருது. "என்னம்மா நெனச்சிட்டு இருக்க? நீ பெரிய ஆளு என்னமோ மிரட்டுறன்னு பார்த்தா, டம்மி பீஸ் மாரி என்ன ஆர்டர்? தோசையா, இட்லியான்னு கேட்குற? என்ன கோர்ட் ஆர்டர மிதிக்கிறியா? இல்ல மதிக்கிறியா?" அப்படிங்கிற. "இல்ல சார், நான் மதிப்பேன் சார்." "அப்படின்னா கண்மணிய வாம்மான்னு கூப்பிடு" அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் முடியாது. வந்துட்டா வேணா இருந்துக்கட்டும். என்ன பண்ணி தொலைக்கிறது?" அந்த பொண்ணு வெளில போறேங்குது. கோர்ட்ல போய் சொன்னா என்ன ஆகும் தெரியுமா? வீட்டுக்குள்ள விட மாட்டேன்டாங்கன்னு. "சொன்னா என்ன ஆகும்?" "என்ன சார் ஆகும்?" டைவர்ஸ் ஆயிரும்" அப்படிங்கிறாங்களா? "டைவர்ஸ் ஆயிருமா? ஐயோ! அப்ப நான் விடமாட்டேன்" அப்படிங்கல. கண்மணிக்கும், அன்புக்கும் டைவர்ஸ் ஆகாதும்மா. அவங்க 2 பேருக்கும் உங்களுக்கும் தான் டைவர்ஸ் ஆகும். "சார் என்ன சொல்றீங்க?" "ஆமா. டைவர்ஸ்ன்னா என்ன நெனச்சுட்டீங்க? புருஷன் பொண்டாட்டிக்கு மட்டும் பிரியறது தான் டைவர்ஸ்ன்னு இல்ல. எந்த எந்த உறவுக்கும், யாருக்கு எதுக்கும் எது விட்டு போகுதோ அது டைவர்ஸ். நீங்க உங்க பேரன் மேல வச்சிருக்க பாசம், உங்க பேரன் உங்க கூட இருக்கிறது எல்லாமே டைவர்ஸ் ஆயிரும். அவங்க 2 பேரும் தனி குடித்தனம் போயிருவாங்க. அவங்க எங்க வாழ நெனைக்கிறாங்களோ, அங்க போய் தனியா இருந்துக்கலாம்" அப்படின்னு கோர்ட் உத்தரவு வரும். என்ன பண்ணுவீங்க? "சார் அப்படிலாமா வரும்?" "ஆமா. அது மட்டும் இல்ல. எங்கள சேர விட மாட்டேன்டாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் போட்டா போதும். நீங்க உள்ளார போய் கழிப்பீங்கன்னா 6 மாசம். ரெடியா?" "ஐய்யய்யோ!" அப்படின்னு சொல்ல வெண்ணிலா வந்துட்டு, "பாட்டி அதெல்லாம் சும்மா சொல்றாங்க. ஏய் நீ சும்மா இரு. சார் ஒண்ணும் இல்ல சார். கண்மணி நீ வாம்மா. நீ ஒண்ணும் நெனைக்காத. நீ சொல்லிரு. இந்தா நீ சொல்லு" ஃபோன குடுக்குறாங்க பாட்டி. கண்மணி என்ன பண்ணுது, "சார்" அப்படிங்கிறாங்க. "என்னம்மா? உன் மாமியாரா? உன் மாமியாரா அது?" "இல்ல பாட்டி." "பாட்டியா? பாட்டியாவது பூட்டியாவது. ஏதாவது பண்ணா எனக்கு எனக்கு நீ கால் பண்ணு. உன் வக்கீலுக்குலாம் பண்ண வேணாம். சரியா?" சரிங்க சார்" அப்படிங்கிறாங்க. எந்நேரமும் நீ கால் பண்ணுவேன்னு நான் காத்துக்கிட்டே இருப்பேன்ம்மா. ஒரே ஒரு வார்த்தை, "பாட்டி என்ன கொடுமைப்படுத்துறாங்க. இல்ல என்ன பார்க்குறாங்கன்னு சொல்லு." உடனே தூக்கிட்டு பறந்து வந்து அள்ளிட்டு வந்துரும். "சரிங்க சார். நான் கூப்பிடுறேன் சார். சார்ன்னு மட்டும் சொல்லுமா. நாங்க வந்து நிப்போம்" அப்படின்னு ஃபோன கட் பண்றாங்க. வெண்ணிலாவுக்கு செம்ம காண்டாகுது. அவங்கள பார்த்து அப்படியே நக்கலா சிரிக்க, "ஏய் என்ன போலீஸ கைக்குள்ள போட்டுக்கிட்டு திமிரா?" அப்படின்னோன ஓங்கி அறைய போற மாரி போயிட்டு தலைய அப்படியே தடவி குடுக்குறாங்க நம்ம கண்மணி தன்னோட தலைய. "என்னடி திமிரா?" அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி பார்க்குறாங்களா, "ஏய் ஆமாடி திமிரு தான்டி. என்ன பயம் இல்லையா உனக்கு?" பாட்டியே பயந்துருச்சு. "பாட்டி பயந்தீங்க தானே?" "அ நான் பயப்படலையா?" "சா ஐய்யய்யோ! நான் பயந்துட்டேன், பயந்துட்டேன். ஆள விடு" அப்படின்னு ஓட, வெண்ணிலா "பாட்டி, பாட்டின்னு கூப்பிடுதா, "நீ போம்மா" அப்படின்னு பாட்டி ஓடிர்றாங்க. வெண்ணிலாவ அப்படியே கண்மணி சுத்தி சுத்தி வராங்க. அன்பும் கரெக்ட்டா வராரு. "என்ன வெண்ணிலா நல்லா மாட்டிக்கிட்ட போல இருக்கு. நல்லா மாட்டிக்கிட்ட அனுபவி. கண்மணி நீ என்ன வேணாலும் பண்ணு" அப்படிங்கல. திரும்பி பார்க்குறாங்க. "ஹலோ உங்க மேல கோவமா தான் இருக்கேன். நீங்க ஒண்ணும் வர வேணாம்" அப்படின்ட்டு வெண்ணிலா பார்த்துட்டு, "என்ன இனிமே என் விஷயத்துல தலையிடுவியா என்ன?" அப்படியே பாக்குது. ச்சே! அப்படின்னு உள்ளுக்க ஓடிருதா வெண்ணிலாவும். அந்த பயம் இருக்கணும் அப்படின்னு போக, சிவாமி ஓடி வந்து கை தட்டிட்டு, "சூப்பர், சூப்பர், சூப்பர்ன்னு" கட்டி பிடிக்கிறாங்க. அன்புமே, "சூப்பர் கண்மணி. இப்படித்தான் போடணும். போட்டுக்கு போடு போடணும். நீ தான் கண்மணி சூப்பர்" அப்படிங்க. போதும் நிறுத்துறீங்களா?" அப்படின்னு கிளம்பி போக, "அப்பா என் பொண்டாட்டிக்கு திமிரு மட்டும் குறையவே இல்ல. ஏம்மா?" அப்படிங்கல. அது நீ தான்டா காரணம். இல்லைன்னா உயிர் பாசமுள்ள பச்சை பயிரா இருந்தா. அவள போயிட்டு காஞ்சு கருவாடாக்குன மாரி ஆக்கிப்புட்ட. நீ தான்." "சரிம்மா விடும்மா. நீ என் பெத்த அம்மா தானே. என்னை போய் இப்படிலாம் பண்ணாத, பேசாத" சொன்னேன்ல. "சரி, சரி என்னைய கொஞ்சம் வேணாம். அத விட்டுட்டு உன் பொண்டாட்டி கொஞ்சுற வேலைய பாரு." எங்க கொஞ்ச முடியுது? கொஞ்சறக்குள்ள தான் ஆண்டவன் வந்து இடையில குறுக்க பூந்து ஏதாவது பண்ணி கெடுத்து விட்டுறானே.
என்ன கெடுத்தாலும் நீங்க 2 பேரும் ஒண்ணா தானடா இருக்கீங்க. கண்மணி, அன்புடுங்கிற மாரி 2 பேரும் ஜோடியா தானே இருக்கிறீங்க. அது என்னமோ வாஸ்தவம் தான். அம்மா என் ஆளு எங்கம்மா? என் பொண்டாட்டி எங்க? போயிட்டாடா அப்டின்ட்டு போய் ரூம்ல பாக்குறாங்க. காணோம். கிச்சனுக்கு போறாரு. காணோம். அம்மா எங்கம்மா அவள காணோம்? கண்மணி மை டார்லிங் எங்க போனா? அப்டின்னு திரும்ப வெண்ணிலா மேல நங்குன்னு மோதிர்றாங்க. அம்மா அப்டின்னு சொல்லி நிக்கிறாரு. ஆனா இந்த பிள்ளைக்கு நங்குன்னு தாங்க மோதுது. ஆனாலும் இந்த பிள்ளைக்கு ரொம்ப சுகமா இருக்கு. அன்பு நீ என் மேல மோதுனது எப்படி இருக்கு தெரியுமா? அப்படின்னு கண்மணி சொல்ல, "சி சி சி பெ" அப்படிங்கிறாங்க. அல்ப அலையிற கொஞ்சம் கூட உனக்கு இதா இல்ல? நான் இன்னொருத்தி புருஷன். அதுவும் இல்லாம நான் என் உசுரே அவ மேல வச்சிருக்கேன். அப்புறம் இருந்து ஏன்டி? என்ன அன்பு இப்படிலாம் பேசுற? மறந்துட்டியா? நீ என்ன தானே ஃபர்ஸ்ட் லவ் பண்ண? முன்னாடி லவ் பண்ண யாரு தான் பண்ணாம இருக்கிறா? அதுக்காண்டி ஆனா அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வர்றது பெருசு இல்ல. லாஸ்ட் வரைக்கும் ஃபர்ஸ்ட்டா இருக்கிறதாண்டி பெருசு. என் பொண்டாட்டி தாண்டி எனக்கு முக்கியம். மரியாதையா போடி அப்படிங்கிறாங்க. பரவால்ல அன்பு. இந்த வீட்ல நான் இருக்க போறேன். எதுக்குடி இருக்கிற? உங்க அம்மா தான் கூப்பிட்டுச்சுல போய் தொலையேன்டி. ஏன்டி என் உசுர எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. என்ன அன்பு கண்மணிய தேடுறியா? அப்படிங்கல முன்னாடி போனவரு அப்படியே நிக்கிறாரு. ஆமா கண்மணி பாத்தியா என்ன? அது வெளியில இருந்த மாரி நான் பார்த்தேன். அப்படின்னோனே வெளியில போய் பார்க்குறாரு. வெளியில எங்கேயும் காணோம். கண்மணி கண்மணி கூப்பிடுறாங்க. எங்க போனா? எங்கேயுமே காணோம். ஒவ்வொரு ரூமா பார்க்குறாங்க. காணோம். எங்க போயிருப்பா? அப்படின்னு பார்த்தா இருக்கிற ஒரே ஒரு ரூம் மட்டும் போகவே இல்ல. அது யார் ரூம்னா அவங்க அப்பா ரூமு. அங்க அவ போயிருக்க போறா அப்படின்னு இருக்கிறாங்க. ஆனா கரெக்ட்டா அங்க தான் போயிருக்காங்க. சிவகாமி சொல்லுது, "டேய் அப்பா ரூமுக்கு எதுவும் போயிருப்பாளோ? ஏம்மா அவள பிடிக்கவே பிடிக்காது. அங்க எப்படி போவா? சொல்ல முடியாதுடா. கண்மணி நல்லவடா. எப்படி இருக்கான்னு பார்க்க போயிருக்கலாம் இல்லையா? ஆமால்ல" அப்படின்னு போறாங்க. இங்க வெண்ணிலா என்ன பண்ணுது, இவ வேற வந்துட்டாளே! இவர் ஆள உயிரோட போட்டு தள்ளணும்னு பார்த்தா, இந்த ஒரு ஆளு என்ன பத்தின உண்மை தெரிஞ்சு வச்சிருக்கானே! எப்படி தாக்கலாம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்காங்க. ஆனா கண்மணி இந்த வீட்டுக்கு வந்தது என்னமோ அன்போட அப்பாவ காப்பாத்துறதுக்காகவும், பாதுகாக்கிறதுக்காக தான் தோணுது. போறாங்க. போயிட்டு கட்டிலுக்கு அடியில போய் கட்டிலு அருகே போய் நிக்கிறாங்க. இவரு நல்லா இதுல இருக்காரு. மாமா அப்படிங்கிற மாரி பாக்க, அப்படியே கண்ண மூடிட்டே இருக்காரு. இங்கிட்டும், அங்கிட்டும் அப்படியே பாக்குறாங்க நம்ம கண்மணி. அப்படியே பாத்துட்டு, "ஏன் உங்களுக்கு ஆச்சு? என்ன ஆச்சுன்னு தெரியல மாமா. ஆனா கண்டிப்பா உங்கள நான் உயிர போக்குவேன். உங்களுக்கு இருக்கிற ஆபத்த போக்குவேன். உயிர நான் உண்டாக்குவேன். நான் வேண்டுதல் வச்சிருக்கேன். உங்களுக்காக நான் இருக்கிறேன். நான் விரதம் இருக்கிறேன். 18 நாள் விரதம் இருப்பேன். அந்த 18 நாளைக்குள்ள நீங்க நல்லா வருவீங்க மாமா. கண்டிப்பா நீங்க வருவீங்க." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில, கண்மணி அப்படியே அன்பு நிண்டு கேட்கிறாரு. "என்ன இவ இவ்வளவு பயபக்தியோட வேண்டிட்டு இருக்கா? அம்மா என்னம்மா?" அப்படிங்கிறாங்க. "அதான்டா கண்மணி, நீ தான்டா புரிஞ்சுக்கல. போடா. அம்மா நான் அன்னைக்கு பாட்டி திட்டுனதுக்காண்டி பண்ணதாம்மா. மத்தபடி நான் அவள புரிஞ்சுகிட்டேன் தானம்மா." அப்படிங்கிறாங்க. இங்க கண்மணி பேச பேச அந்த விரல் அப்படியே அசைவுபடுது. "அம்மா அம்மா அசையுதும்மா." அப்படிங்கிற கண்மணி திரும்பி பார்க்குறாங்க. அன்பு, சிவகாமி எல்லாரும் நிக்கிறதையும் பாத்துக்கிட்டு அப்படி டக்குன்னு கைய பார்த்தா விரல் அசையுது. அத்தை அசையுது, அசையுது" அப்படிங்கிறாங்க. "ஆமா கண்மணி, நீ பேசணும்னு அசையுது. நீ பேசணும்னு அசையுது. நீ பேச்சு குடு, பேச்சு குடு" அப்படிங்கல. "மாமா, மாமா" அப்படிங்கிற 2 கையுமே விரல் அசையுது. நிப்பாட்டிட்டு இங்க வந்து, "என்னங்க?" அப்படின்னு சிவகாமி கூப்பிடுது. அசையவே இல்ல. அன்பும் வந்துட்டு, "அப்பா, அப்பாங்கிறாங்க." அசையல. "இப்ப நீ கூப்பிடு" அப்படிங்கிறாங்க. "மாமா, மாமா நான் கண்மணி பேசுறேன்" அப்படின்னோனே விரலு அப்படியே அசையுது. கால் விரல் அசையுது. ஆனா உசுரு மட்டும் இன்னும் வரலங்க நிதானத்துக்கு. ஆடி போறாங்க எல்லாரும். "கண்மணி ஏதோ உன்கிட்ட சொல்ல துடிக்கிறாரு கண்மணி. அது மட்டும் எனக்கு நல்லா புரியுது" அப்படிங்கிறாங்க. "பாத்துக்கலாம். நான் இங்க தானே இருக்கேன். பாத்துக்கிறேன்" அப்படிங்கல 3 பேர் கூட்டணி அடி போடுறீங்க. வெளியில நின்று வெண்ணிலா வீராவசனம் மனசுல நினைச்சுக்குது. "கண்டிப்பா உசுரு வர வைக்க பாக்குறியா? உன்ன விரதத்த நான் கெடுக்கிறேன்டி. இவன உசுரோட பண்றேன்டி சமாதி" அப்படின்னு இத நினைச்சுட்டு போக, கரெக்ட்டா கதவுகிட்ட அங்கிட்டு ஒளிஞ்சுக்கிறது இவ வராங்க. கதவு அப்படி அதாவது அவங்க வெளியில வந்த கையோட உள்பக்கம் இப்படி சாத்துவாங்க அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா கதவ தொறந்த மாரி இப்படி சாத்த, அது கதவுக்கு இடுக்குல நிக்கிற ஆளு விரல விட்டு பல்லி மாரி முட்டிக்கிச்சா, அம்மான்னு கை நஞ்சு போது கத்துறா. என்னாச்சு? யாரு? யாரு? அப்படின்னு பார்த்தா, கதவ மறுபடியும் அப்புறம் தான் சாத்துறாங்க. அப்பா! அப்பான்னு அப்படி கை 2ம் துண்டாயிருச்சு. "எதுக்குடி இந்த மானங்கெட்ட பொழப்பு? ஏன்டி இங்க வந்து நின்ன?" அப்படின்னு சிவகாமி சொல்ல, நானும் பார்க்க தான் வந்தேன். ஐயோ! ஐயோ! எரியுதே! எரியுதே! பாட்டி வந்துருது. என்னாச்சு? என்னாச்சு?" அப்படிங்கல. "பாட்டி உங்க பேத்திக்கு ஒட்டு கேட்டால்ல, அப்படிதான். ஒட்டு கேட்டா ஆண்டவன் குடுப்பான்." கண்மணி பார்த்துட்டு, "ச்சே!" அப்படின்ட்டு போகுது. "உனக்கெல்லாம் அறிவே இல்லடி" அப்படின்ட்டு அன்பு அதே தான் சொல்றாரு. "ஏன் இப்ப தேவையா? அன்பு கைய ஒடிஞ்சு கிடக்குறேன். இதே உனக்குன்னா நான் நேரம் துடிச்சிருப்பேன்ல. எனக்கு ஏன் நீ துடிக்கிற? எனக்கா துடிக்குதேன். என் ஆளு பொண்டாட்டி இருக்கல்ல" அப்படின்னு போய் கண்மணி போய் ஒரு தோள உரசுறாரு. "என் கண்மணி" அப்படின்னு கட்டி பிடிக்க, "போங்க" அப்படின்னு தள்ளி விட்டு போறாங்க. இந்த சூடு மட்டும் அப்படியே இருக்கும் குறையாம என் பொண்டாட்டி கிட்ட. "சரி, சரி எங்க போறா? இங்க தானே இருக்க போறா. பார்த்துக்கலாம்" அப்படின்னு நினைக்கிறாங்க. என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் போனா எல்லாத்துக்கும் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையில ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அன்பு உறவுகளே. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.